ஆர்ஜே பாலாஜி அவரோட பிளாக் பட டீசர்ல ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. அத பத்தி நாம இப்போ பேச போறோம். வழக்கமா ஒரு பட டீசர்னா டைரக்டர் பேரு தனியா பெருசா போடுவாங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணிருக்காருன்னா தன் பேரு மட்டும் போடாம டீம் ஆர்ஜே பாலாஜின்னு போட்டிருக்காரு. இது ரொம்ப புதுமையான ஒரு அணுகுமுறை. ஏன்னா ஒரு படம்ங்கிறது ஒருத்தர் மட்டும் உழைச்சு வர்றதில்ல. உதாரணத்துக்கு ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுறதா இருந்தா இன்ஜினியர், மேஸ்திரி, சித்தாள்னு நிறைய பேர் சேர்ந்து உழைப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு படமும். கேமராமேன் அவரோட லைட்டிங் மூலமா காட்சிகளுக்கு உயிர் கொடுப்பாரு. இசையமைப்பாளர் படத்தோட உணர்வுகளை இசையால வெளிப்படுத்துவாரு. எடிட்டர் காட்சிகளை வெட்டி ஒட்டி ஒரு முழுமையான கதையை உருவாக்குவாரு. துணை டைரக்டர்கள் டைரக்டருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருப்பாங்க. இதுல நடிகர், நடிகைகள், ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எல்லாரோட உழைப்பும் சேர்ந்ததுதான் ஒரு சினிமா. இந்த மாதிரி எல்லாரோட பெயரையும் சேர்த்து குறிப்பிடுறது அவங்க உழைப்பை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் கடினமா உழைக்கும்போது அவங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைச்சா அது அவங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் இல்லையா? டீம் ஆர்ஜே பாலாஜின்னு போடுறது அந்த படக்குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாமும் இந்த படத்தோட ஒரு பகுதின்னு ஒரு பெருமையை கொடுக்கும். இந்த செயல் ஆர்ஜே பாலாஜியோட எளிமையையும் டீம்மேட்ஸ் மேல அவருக்கு இருக்கிற மரியாதையையும் காட்டுது. ஒரு டைரக்டரா அவர் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஒரு படக்குழுவுக்குள்ள அவர் எல்லாரையும் சமமா பாக்குறாருன்னு புரியுது. தனியாளா தன்னை முன்னிறுத்தாம ஒரு குழுவோட தலைவரா தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை மற்ற டைரக்டர்களும் பின்பற்ற ஒரு வழியா அமையலாம். இது சினிமாவில் குழுப்பணிக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்க உதவும். தனிப்பட்ட ஹீரோயிசம் இல்லாம கூட்டு முயற்சி தான் ஒரு படத்தோட வெற்றிக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இது பரப்பலாம். இது இயக்குனரோட படைப்பு சுதந்திரத்தையும் காட்டுது. வழக்கமான முறையை விட்டுட்டு புதுசா ஏதாவது செய்யணும்னு அவர் விரும்புறாருன்னு தெரியுது. சுருக்கமா சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்டரா மட்டும் இல்லாம ஒரு அணி தலைவராகவும் இந்த டீசர் மூலமா தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு. இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது சினிமா உலகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை கொண்டு வர உதவும்னு நம்பலாம்.